தை அமாவாசை நாளில் நீங்கள் முருகனுக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் செய்தாலே போதும். அடுத்த வருடம் தை மாதம் வரைக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. அமாவாசை நாளில் முருகனை வழிபட்டால் முருகன் அருள் மட்டுமில்ல, கூடவே சிவபெருமானின் அருளும் சேர்ந்து கிடைக்கும். சிவபெருமானே சொல்லியிருக்கிறாராம், தை அமாவாசை நாளில் யார் ஒருவர் முருகனை நினைத்து விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் மனதில் நினைக்கிறதையெல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன் என்று. அதனால் இந்நாளில் முருகனை மனசார நினைத்து விரதம் இருந்தா நாம் கேட்டதெல்லாம் அந்த சிவபெருமானே நடத்தி கொடுப்பாராம். சிவன் மற்றும் முருகனின் மேல் நம்பிக்கை இருந்தா கமெண்ட்ல ஓம் சிவமுருகா போற்றின்னு சொல்லுங்க. இந்த விரதம் ரொம்ப கஷ்டமானது இல்ல. காலை ஒரு விளக்கு ஏற்றி மௌன விரதம் மட்டும் இருந்தாலே போதும். சாப்பிடாம விரதம் இருக்கிறது சுலபம். ஆனா பேசாம மௌனமா இருக்கிறது தான் உண்மையிலேயே கஷ்டம். அந்த மௌன விரதம் மூலம்தான் நம்ம கர்ம வினைகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். காலை 6:30 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை இந்த மௌன விரதத்தை முயற்சி